பெங்களூர்ல போன வருஷம் இதே போல தான் கிரிக்கெட்டர்ஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஆர்வக் கோளாறுல நெறைய இளைஞர்கள், இளைஞிகள்லாம் அந்த இடத்துல சேர்ந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அங்கேயும் கூட்ட நெரிசல்ல நெறைய பேர் மிதிப்பட்டே இறந்து போனாங்க. இதேபோல மகாமக குளத்துலயும் சரி, இதேபோல அடிக்கடி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கூட்டம் எங்கெல்லாம் கூடுதோ, அது வந்துட்டு அரசியல் கட்சிய சார்ந்ததா இருக்கலாம், இல்ல நடிகர்கள சார்ந்ததா இருக்கலாம், இல்லன்னா கோயில் விசேஷ காலங்கள்ல இருக்கலாம். இதேபோல பார்த்தீங்கன்னா, அப்பாவிகளான உயிர்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள வந்து கண்டிச்சு வளர்க்காதனாலேயே, இப்படி சொல் பேச்சு கேட்காத புள்ளைங்கள விளக்கமாத்த எடுத்து அடிங்க. அப்பதான் அவங்கலாம் திருந்துவான்னு வச்சுக்கங்களேன். இதோட பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில குடிச்சுப்புட்டு கண் பார்வை போயிடுச்சு. சில பேர் இறந்தே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் சமுதாயம் சீரழிவுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமா செல்லம் குடுத்து கெடுக்கிறனால தான் பசங்களுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாமலே வளர்றாங்க. இப்ப இந்த கரூர்ல பாருங்க, 10 பேர் சின்ன சின்ன வயசுல 1 1/2 வயசு, 10 வயசு, 12 வயசு, 8 வயசுல உள்ளவங்கலாம் அவங்கலாம் போற உயிரா அதெல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் அலட்சியத்தினால தான் நடக்குது. அவங்க பிள்ளைகள் எங்க போறாங்க, வராங்கன்னு அவங்களே கவனிக்கிறது இந்த